ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இங்கிலீஷ் பேச கற்றுக்கணும் அப்படின்றது, அதுவும் யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளே தனியாக கற்றுக்கணும் பேசுறதுக்கு அப்படின்றது ஒரு பெரிய யாகம் மாதிரி. ஒரு டிசிப்ளின் இருந்தால் தான் அதை நம்ம சரியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். பேசணும் அப்படின்ற ஆசை இருந்தால் மட்டும் பத்தாது, அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கணும் நம்ம மனசில். கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இங்கிலீஷ் பேச பழக முடியும். நம்மளோட வீடியோவில் நம்ம இந்த சின்ன சின்ன சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்றத போட்டுட்டு வரோம் இல்லையா? அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை பேசி பழகியும் இருப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதும் அதே மாதிரி தான். லெசன்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு உரிய பாசிட்டிவ் கோட் என்ன அப்படின்னு பார்க்கலாங்களா? பாருங்க, பாசிட்டிவ் அஃபர்மேஷன், பாசிட்டிவ் லைஃப் ஸ்டைல். நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான வாழ்க்கை முறை. எப்பவுமே நம்ம பாசிட்டிவ் எண்ணத்தோடு இருந்தோம்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் பாசிட்டிவாக தான் மாறும். நம்மளால முடியும், நம்மளால இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்ற பாசிட்டிவ் எண்ணத்தோடு நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்களும் உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணலாம். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் daily use sentences, simple and short sentences. As you wish, உங்கள் விருப்பம். As you wish, உங்கள் விருப்பம். Don't be silly, முட்டாள்தனமாக இருக்காத. Don't be silly, முட்டாள்தனமாக இருக்காத. Don't be scared, பயப்படாதீர்கள். Don't be scared, பயப்படாதீங்க. Don't be late, please be sure to meet the deadline. சீக்கிரம் வா அப்படின்னு அர்த்தம். லேட் பண்ணிடாத, சீக்கிரம் வான்னு சொல்லுவோம்ல. Come soon, come quick, சீக்கிரம் வா அப்படின்னு அர்த்தம். Beware of dogs, நாய்கள் ஜாக்கிரதை. Beware of dogs, நாய்கள் ஜாக்கிரதை. Are you ready? நீங்க தயாரா? அல்லது நீ தயாரா? Are you ready? நீ தயாரா? Don't be angry, கோவப்படாதீங்க. Don't be angry, கோவப்படாதீங்க. Don't borrow money, பணம் கடன் வாங்க வேண்டாம். Don't borrow money, பணம் கடன் வாங்காதீங்க. Don't hesitate, தயங்காதீங்க. Don't hesitate, தயங்க வேண்டாம். Go to hell, ஒழிஞ்சு போ. Go to hell, ஒழிஞ்சு போ. Go back, திரும்பி செல். Go back, திரும்ப போ. Get lost, தொலைஞ்சு போ. Get lost, தொலைஞ்சு போ. She giggled, அவள் சிரித்தாள். She giggled, அவள் சிரித்தாள். Don't brag, தற்பெருமை பேசிக்கொள்ள வேண்டாம். Don't brag, தற்பெருமை கொள்ள வேண்டாம். Nothing special, சிறப்பா எதுவும் இல்லை. Nothing special, சிறப்பா எதுவும் இல்லை. Don't mumble, முணுமுணுக்க வேண்டாம். ஏதாவது ஒன்றை பற்றி சும்மா முணுமுணுத்திட்டே இருப்பாங்க. Don't mumble, முணுமுணுக்க வேண்டாம். Don't chatter, அரட்டை அடிக்க வேண்டாம். Don't chatter, அரட்டை அடிக்க வேண்டாம். Don't talk nonsense, முட்டாள்தனமாக பேசாதே. Don't talk nonsense, முட்டாள்தனமாக பேசாதே. Be frank, வெளிப்படையா பேசு. Be frank, வெளிப்படையா பேசு, வெளிப்படையா இரு. Be ready, தயாராயிருங்கள் அல்லது தயாராயிரு. Be ready, தயாராயிரு. Be on time அல்லது be punctual, சரியான நேரத்திற்கு இருங்கள், சரியான நேரத்துக்கு வந்துருங்க அப்படின்னு அர்த்தம். Be on time, be punctual. Be careful, watch out, கவனமா இரு அப்படின்னு அர்த்தம். Be careful அல்லது watch out, கவனமா இரு. Of course, நிச்சயமா. Of course, நிச்சயமா. I have to think about it, நான் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். நான் அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா I have to think about it. I have no idea, எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லணும்னா I have no idea, எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். I have a sore throat, எனக்கு தொண்டை வலி உள்ளது.
I have a sore throat. எனக்கு தொண்டை வலி உள்ளது. I don't have anything. என்னிடம் எதுவும் இல்லை. என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லணும்னா I don't have anything. I don't think so. நான் அப்படி நினைக்கவில்லை. I don't think so. நான் அப்படி நினைக்கவில்லை. I don't know how to do this. இதை எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியாது. I don't know how to do this. இதை எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியாது. I don't have time. எனக்கு நேரம் இல்லை. I don't have time. எனக்கு நேரம் இல்லை. I am very proud of you. நான் உன்னை கண்டு ரொம்ப பெருமைப்படுகிறேன். I am very proud of you. நான் உன்னை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறேன். I am just coming. நான் வந்து கொண்டிருக்கிறேன். I am just coming. நான் வந்து கொண்டிருக்கிறேன். Mind your words. வார்த்தையை அளந்து பேசு. Mind your words. வார்த்தையை அளந்து பேசு. Hold your tongue. உன் நாக்க அடக்கு. Hold your tongue. உன் நாக்க அடக்கு. ரெண்டும் ஒரே மீனிங் தான் இல்லையா? Mind your words அப்படின்னாலும் hold your tongue அப்படின்னாலும் ஒன்று தான். She is not at home. அவள் வீட்டில் இல்லை. She is not at home. அவள் வீட்டில் இல்லை. See you later. பிறகு சந்திப்போம். See you later. பிறகு சந்திப்போம். She is my childhood friend. அவள் என் பால்யகால தோழி. She is my childhood friend. அவள் என் பால்யகால தோழி. Believe in yourself. உன்னை நம்பு. Believe in yourself. Just move aside, please. Just move aside, please. Move aside, please. தயவு செய்து கொஞ்சம் ஒதுங்கிக்கோங்க. Just move aside, please. தயவு செய்து கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்னு சொல்லுவோம்ல அதான். Mind your own business. நீ உன் வேலையை பார். Mind your own business. நீ உன் வேலையை பார். May I help you? நான் உங்களுக்கு உதவலாமா? உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்போம்ல அதான். May I help you? நான் உங்களுக்கு உதவலாமா? May God bless you. கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. Let me see. நான் பார்க்குறேன். இருங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல தான். Let me see. Let it be. அது இருக்கட்டும். அது அப்படியே இருக்கட்டும். அது ஒன்றும் பண்ணாது. அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லுவோம்ல அதான். Let it be. Leave me alone. என்னை தனியாக விடு. Leave me alone. என்னை தனியாக விடுங்க. Is it so? அப்படியா? Is it so? அப்படியா அப்படின்னு கேட்போம்ல அதான் is it so. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோட நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த எல்லா சென்டென்ஸையும் தேவையான இடத்துல தேவையான நேரத்தில் சரியாக பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷில் பேசுங்க. கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.